ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் எபிசோட் 4. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான செட்டிநாடு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. என்னது காலையிலே சிக்கன் பிரியாணி செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம காய், கூட்டு, குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுக்குறத விட பிரியாணி வந்து ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதிலே வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் சின்ன குழிக்கரண்டியில் 1/2 கரண்டி அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும்போது நம்ம பிரியாணியில் சிக்கன் பீசஸை எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முழு பூண்டை இந்த மாதிரி பீஸாக எடுத்து சேர்த்துக்கோங்க. தோலோடய சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூடவே ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு, 1/2 கை அளவுக்கு மல்லி இலையும் 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துட்டு, காரத்துக்காக 2 பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். அடுத்ததாக செட்டிநாடு சிக்கன் பிரியாணிக்கு தேவையான சீக்ரெட் மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கூடவே 2 பெரிய அளவுக்கு பட்டை, 6 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 2 மராட்டி மொக்கு, 1 அன்னாச்சி பூ, 2 வத்தல். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வாசனை வர அளவுக்கு பொறுமையாக சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மசாலா சேர்க்கும் போது பிரியாணியோட ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே அளவுகளில் கரெக்டாக நீங்கள் எடுத்து நல்லா வறுத்து அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனி அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே வந்து தாளித்து விட்டு குக்கரை மூடிட்டோம் அப்படின்னா பிரியாணி ரெடி. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு குக்கரில் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கோங்க போதும். காரத்துக்காக 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வர மிளகா சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாவும் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் காரம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இதில் வந்து வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கிறணும். ரொம்ப சாஃப்டாலாம் வதக்கக்கூடாது. கண்ணாடி பதம் சொல்லுவோம் பாருங்கள், அதுக்கும் கொஞ்சம் கூடுதலாக இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குது அப்படின்னா 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாகி எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம கையாலே செஞ்ச சீக்ரெட் செட்டிநாடு சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து வதக்கும் போது வீடே வந்து அந்த அளவுக்கு மணமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். ஒரு விஷயம் சொல்லவா, மேரேஜ் ஆன புதுசுலலாம் எனக்கு பிரியாணி அப்படின்னாலே பயம். எப்படி வரும், எப்படி செய்கிறது, அதுக்கு வந்து கண்டிப்பாக பிரியாணி மசாலா போட்டால் தான் டேஸ்ட்டே வரும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும். ஸோ இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே பிரியாணி மசாலா கடையில் வாங்குறதே கிடையாது. நம்ம கையாலே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது அவ்வளோ மனமும் ருசியும் அது போக நம்மளுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மசாலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பிரியாணியுமே சூப்பராக செய்யலாம். எப்போ யார் பிரியாணி கேட்டாலும் தைரியமாக செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் உங்களுக்கே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மசாலா 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச சிக்கனை இது கூடவே சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து நல்லா வந்து சாஃப்டாக ஒரு 50% அளவுக்கு சிக்கன் வந்து வெந்துடும். இதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே 1/2 லெமனும் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துடும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. அதே மாதிரி ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிளறணும் அப்படின்னா அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிரும். உடஞ்சிச்சு அப்படின்னா பிரியாணி வந்து நீளமாக இருக்காது. ஸோ அதனால் நல்லா வந்து மைல்டாக லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் புதினா இலைகளையும் வந்து தூவி விட்டுடலாம். தூவி விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி. ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம் பாருங்கள், தாளித்து விட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் விசில் போட்டு 2 விசில் மட்டும் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சுட சுட சூப்பரான செட்டிநாடு சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும்.
பாருங்கள் வீடே மணக்கும். எல்லாரும் கேட்பாங்க இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் பிரியாணியா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட சீக்ரெட் சிக்கன் பிரியாணி மசாலா தான். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் வீட்டிலே செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணி கிண்டி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரிலாம் செஞ்சு லஞ்சை பேக் பண்ணி கொடுத்தோம்னா யாரும் வேணான்னு சொல்லுவாங்க, டெய்லி வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வான்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் எபிசோட் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.